வணக்கம் நேர்களே, இது உங்கள் அரசியல் சந்திப்பு. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கோங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அப்புறம் ஒரு யூடியூபோட யூடியூப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீகாந்த் சார் தான் வந்திருக்காங்க. வாங்க இன்னைக்கோட அரசியல் சந்திப்பு, அரசியல் நிலவரத்தை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூல. அதுலயே கீழே நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவா வந்துச்சு, நெகட்டிவா வந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பத்தி பேசணும். அது எல்லாருமே பர்டிகுலரா கேட்ட விஷயம் நம்ம அந்த கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய பத்தி பேசணும். ஞாபகம் இருக்குங்களா? நீங்க தான் சொன்னீங்க, ஏன் நான் போடக்கூடாதா என் பையனுக்காக அப்படின்னு. அது நீங்க பேசுனதுக்கு அப்புறம் அப்படி வந்துச்சா இல்ல உண்மையாவே அது வேற மாதிரி இருந்தாச்சான்னு தெரியல. நீங்க யார டார்கெட் பண்ணி பேசுனீங்களோ அவங்களே அடுத்தது ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த கேள்வியில இருந்து நான் போயிடுறேன். அப்ப நம்ம ரீச் ஆயிருக்கோம்னு சொல்லணுமா, இல்ல நம்ம கரெக்டான வேல போயிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். கரெக்டான வேல போயிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப ரெண்டு விஷயங்கள் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாவே ஒண்ணு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்த போலிங் ரிசல்ட், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த எக்ஸிட் போல். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடைசி இன்டர்வியூல பேசியிருந்தோம் இல்லையா, விஜய் சார் குழந்தைய டார்கெட் பண்ணி பேசினது அது ரீச் ஆயிருக்குமா, அது ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப அது தப்புன்னு சொல்லி சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன? சட்டபூர்வமா இது தப்பா? ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த எக்ஸிட் போல பத்தி உங்களோட கருத்து என்ன? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த குழந்தைகள் கிட்ட விஜய் அவர்கள் ஓட்டு கேளுங்க, உங்க தாத்தாட்ட, பாட்டிட்ட, அப்பா அம்மா, அண்ணன், தங்கச்சி இவங்க எல்லாத்தையும் விஜய் மாமாவுக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா அவர் கன்வே பண்ணாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா, அவரோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க. அவங்க ரசிகர்கள்னு சொல்ல முடியாது, ஒரு பேர் அன்பு. அது இயற்கையா எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஒரு 2 கோடி பேர், 10 கோடி பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ். ஏன்னா எங்கேயோ ஒரு கன்னியாகுமரி மூலையில இருக்கிற ஒரு குழந்தைக்கு சென்னையில நீலாங்கரையில இருக்கிற விஜய் அவர்களை எப்படி தெரியும்? ஒரு 5 வயசு குழந்தைக்கு அது ஸ்கிரீன்ல பாக்குது, ஸ்கிரீன்ல 1000 பேரை பாக்குது, பல நடிகர்களை பாக்குது, பல விஐபிகள் எல்லாரையும் பாக்குது. ஆனா எல்லாருமே அந்த ஈர்ப்பு வந்துருதா? வராது. அப்ப யாரோ ஒருவருக்கு அது இருக்கு. அப்ப அந்த அன்பின் மிகுதியால் அவர் இந்த களத்துக்கு வரும்போது இந்த குழந்தைகள் அவர் மேல வச்சிருக்கிற பேரன்பை பார்த்து அது ஒரு விஷயமா சொல்றாரு. உன் தாத்தாட்ட சொல்லுங்க, மாமாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, சித்தப்பாட்ட சொல்லுங்க, அண்ணன்ட்ட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு ஒரு ஓட்டு போட சொல்லுங்க அப்படி சொன்னாரு. பட் அது அவர் சொன்னதுனால நடந்துச்சுன்னு கிடையாது, இயற்கையாவே அது இருக்கு. எங்கேயோ மூலையில இருக்கிற யாரோ ஒரு குழந்தைக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும், இப்ப திமுக குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த தாத்தாவோ இல்ல பாட்டியோ அப்பாவோ சித்தப்பாவோ குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? விஜய் எங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அப்ப அந்த குழந்தை எப்படி சொல்லுது? அது இல்ல, இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். சோ அதை யாரோ பாத்தீங்கன்னா இது திட்டமிட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஒருத்தர் போய் ஒரு வழக்கு பதிவு பண்றதா இருக்கட்டும், இல்ல அப்புறம் திடீர்னு 2 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படும் போது வராத குழந்தைகள் காப்பகமா, அது குழந்தைகள் மனித உரிமை ஏதோ ஒண்ணு வந்திருக்க ஒரு இயக்கம், ஒரு இது அவங்க இதுக்கு வர்றாங்க. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு ஒரு புதிய வரவு அல்லது ஒரு தேர்ட் ஃபோர்ஸை எப்படி எப்படிலாம் அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தடை பண்ணலாம், அல்லது அவங்களோட இயக்கத்தை ஸ்பீடை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு நாளா முடிஞ்சிருச்சு. எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சோ அதை நம்ம புறந்தள்ளிடலாம். அது ஒரு ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்கல. ஒரு கொஸ்டின் என்னவா வைக்கிறாங்க இதுல அப்படின்னா, இப்ப நீங்க குழந்தைங்க சொன்னதுனால நீங்க ஓட்டு போடுறீங்களா, ஒரு அபத்தமான ஒரு கும்பலா தான் நான் பாக்குறேன்னு அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகை சொன்ன ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அதுவும் அவர் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காரு. அப்ப குழந்தைங்க எனக்கு இந்த அம்மா பிடிக்கல, மாத்திருக்கீங்கன்னா நீங்க அம்மாவை மாத்திருவீங்களா, இந்த அப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த அப்பாவை மாத்திருவீங்களான்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது ஒரு அபத்தம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சமுதாய வளர்ச்சி வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அந்த மாதிரி கேட்கிற அவரு, நீங்க பத்திரிகையாளர்னு சொல்றீங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனா இது மிக 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 மோசமான ஒரு வன்மத்தின் உச்சம். இது நீ ஏன் அதை அப்படி பாக்குறேன்னு கேக்குறேன். இப்போ உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும் வெளியில, புரியுதா? உன் மனசுல எந்த எண்ணத்தை நீ கொட்டி வச்சிருக்கோ அந்த எண்ணத்தை வேற வேற வடிவத்துல வெளிப்படுத்துவீங்க. உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வேளை ஒரு விஷயத்த சொல்லலாம். எனக்கு எது பிடிக்குமோ அந்த வழியில உன்னை சொல்லலாம், உங்களுக்கு எதை பிடிக்குமோ அந்த வழியில நான் சொல்லலாம், ஒரே கருத்தை. புரியுதா? அப்படிதான் இந்த பத்திரிகையாளர்னு உட்கார்ந்துட்டு இவங்க பண்ற அட்டகாசம் அப்படிதான். நீங்க அப்படி பாக்குற, எங்க அம்மா பிடிக்கல, வேற அப்பா கொண்டு இது ஒரு பேச்சா? அப்ப அவன் பத்திரிகையாளரே கிடையாது.
அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கூட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க விஜய் மீது இருக்கிற வன்மம், அல்லது அவங்க யாருக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும்ல. இது வரையில பிகினிங்லன்னு சொல்லியாச்சு அவர் கூட்டம் வராது. சரி, கூட்டம் வருது, கூட்டம் வந்து அது ஓட்டம் மாறாது. சரி, ஓட்டம் போடுவாங்க போல இருக்கு. அது சின்ன வயசு பசங்க மட்டும்தான் போடுவாங்க, பெருசா ஓட்டு வராது. இப்போ ஓட்டெல்லாம் அவர் விழுந்துருச்சு அப்படின்னு தகவல் வருது. அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப குழந்தைங்களை விட்டு இவர் மிஸ்யூஸ் பண்றாரு, குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்கிறாரு, இது தப்பு. இந்த சமூகம் எப்படி ஆகும், இந்த சமூகம் எப்படி ஆகும்ன்றத நீ எங்க வந்து உனக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அங்க போய் கேட்கணுமே. இத்தனை வருட ஆண்டுக்கு நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணிருக்கீங்க, ஆட்சி புரிஞ்சிருக்கீங்க, என்ன ஏன் அந்த நிலைமை இருக்கு? இப்பயும் வந்து நீங்க ஒரு 1000 அறிக்கை கொடுக்க வேண்டிய, தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியத்துக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க. ஒரு 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்போ வந்து நான் ரோடு போடுறேன்னு சொல்றதும், இப்போ வந்து நான் ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்றதும், இப்போ வந்து நான் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்றதும், அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை அந்த பத்திரிகையாளர்லாம் அங்க போய் கேட்கறது இல்லை. அதாவது எப்படின்னா, பத்திரிகைன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நான் பத்திரிகைங்கிறது ஓவரால ஊடகத்தை நான் சொல்றேன். அது கிட்டத்தட்ட வந்து இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கிடைப்பார் எல்லாரும் கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. எவ்வளவு அறிவு மிகுந்த ஒரு அரசன் இருந்தாலும், ஆற்றல் மிகுந்த ஒரு அரசன் இருந்தாலும், நல்ல விஷயங்களை, நல்ல அறிவுரைகளை சொல்றதுக்கு பக்கத்துல ஒரு ஆலோசகர், நன்கு தெரிந்த ஒரு ஆலோசகர் இருக்கணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து அப்படி ஒரு ஆலோசகர் இல்லாத மன்னன் எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவனா இருந்தாலும் அவங்க தானாவே கெட்டுருவான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆலோசகர் யார் தெரியுமா? இந்த நவீன காலத்துல பத்திரிகையாளர்கள் தான் அந்த ஆலோசகர்கள். இவங்க தான் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது, இதை நீங்க செய்யறது தவறு, இதை நீங்க செய்யணும், இதெல்லாம் தவறு, இந்த வன்கொடுமை எல்லாம் தப்பு, இந்த ஊழல் பண்றதெல்லாம் தப்பு, லஞ்சம் வாங்குறதெல்லாம் தப்பு, நீங்க இந்த மாதிரி மக்கள் வரி பணத்தை நீங்களே எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டுக்கிறது தப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இருக்கிற தப்புன்னு இது எல்லா விஷயத்தையும் சுட்டி காட்ட வேண்டியவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள். இவங்க தான் அந்த இடிப்பரா. ஆனா இவங்க பண்ற வேலை என்ன? ஆளுந்தரப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு எல்லா டிவிலையும் போய் உட்காந்துக்கிட்டு விஜய் திட்டு, விஜய் அப்படி பண்ண முடியாது, விஜய் இங்க வர மாட்டாரு, விஜய் அங்க போக மாட்டாரு, வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, அவரெல்லாம் வந்தா இது பண்ண மாட்டாரு. நான் என்ன கேட்கறேன், புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவர் மேல எந்த அலிகேஷனும் இல்லை, அவர் வந்து நான் உன்னை பண்ண போறேன்றாரு. வரவேற்கிறது தானே உங்க வேலை. அவர் வந்து தப்பா இருந்தா நீங்க திருப்பி திட்டுங்க, நான் இப்ப சொன்ன வேலை தான். அவர் வந்து தப்பு செய்யறாரா, விஜய் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. இல்லைண்ணா, அதுக்குதான் வழி இல்லை. இப்ப எப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் எப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம எப்படி நீங்க சிஎம் சீட்டுக்கு வரலாம் தானே ஒரு கொஸ்டின் வருது. இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு யாரு சிஎம்க்கு வருவாங்க? அப்போ எங்க போய் படிக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு? அரசியல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்கிறேன். அரசியல்ல நல்ல எண்ணமும் தூய சிந்தனையும் தான் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கட்சியில இருந்து நீங்க அடிமட்ட தொண்டனா இருந்து வளர்ந்து ஒரு கட்சி போஸ்டிங் எடுத்து ஒரு கவுன்சிலர் ஆகி அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் சிஎம் ஆகும் போது அது நீ வாயா, உனக்கு வக்கு கிடையாது. நீ வக்கு இல்லாம தான் 5க்கு 10க்கு அங்கங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இதுல உட்காந்துருக்க. செல்வாக்கு இருக்கிற ஒருத்தர் வர்றவனே நீ சொல்றதுக்கு நீ யார்? அது மக்கள் செல்வாக்கு தான் இங்க தீர்மானிக்கப்படுறது. அரசியல் என்பது மக்கள் செல்வாக்கு. மக்கள் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இதை கொடுப்பாங்க. அது அரசர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்னு வாட்ச் பண்ண வேண்டியது உன் வேலை. கெட்டது பண்ணா சுட்டி காமி, நீ தப்பு பண்றேன்னு சொல்லு, அந்த தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா சொல்லு. நல்லது பண்ணா வரவேறு. அதுதான் உன் வேலையை விட்டுவிட்டு ஒருத்தர் வரும்போதே உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எப்படி வருவீங்க, நீங்க வராதீங்க. அப்ப மீதி இருக்கிற 2 பேரை ஏன் நீங்க எத்தனை நாள் கேள்வி கேட்கல? தெருவெங்கும் மது ஆறா ஓடுத. சாயந்தரம் 8 மணிக்கு மேல பார்த்தா அங்கங்க டெட் பாடி மாதிரி உளுந்து கிடக்கானே. அப்ப நீ இந்த பத்திரிகைக்காரன் என்ன பண்றோம்? பத்திரிகைகள் எழுத வேண்டியது என்ன, தமிழ்நாட்டில் இது போதை வந்து கல்ல ஆறா ஓடுது அப்படின்னு எழுத தைரியம் இருக்கா உனக்கு? கேட்க வேண்டிய கேள்வி உன்ட்ட நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி ஒரு புதுசா ஒருத்தர் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, அது மக்கள் ஆதரவோட வரும்போது திருப்பி வந்து அதையே குறை சொல்லி பாயிண்ட தேடிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டாங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்லை பேசுறதுக்கு. இதுல இன்னும் சொல்ல போனா அந்த பாதி மூத்த பத்திரிகை பெய்டு பீப்புள்ஸ் காணும் இப்போ இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் பாதி பேரை காணும். 1-2 பேர் வேற வழி இல்லாம ஏதோ பேலன்ஸ் வர வேண்டியிருக்கோ என்னமோ தெரியல அக்ரிமெண்ட்ல. அதனால உட்காந்து காரணத்தை தேடி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பனாவே நம்ம வைக்கலாம், யார் வேணாலும் எடுத்து வரட்டும், ஓப்பனாவே சொல்லலாம். அவங்க பண்ற வேலையெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. வரட்டுன்ற மக்கள் தீர்மானிக்கிட்டுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதும் போடாததும் மக்களோட முடிவு, அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அது அவங்க ரிஜெக்ட் பண்ணட்டும் விஜய. நீ ஏற உட்காந்துக்கிட்டு நீ அப்படி வரலாம் எது வந்து உங்களுக்கு என்ன இது இருக்கு, அவர் அன்ட்ரஸ்டடு, அவங்க இந்த அட்ரஸ்டட், நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க வேணா ஓட்டு போடாம இருக்க.
புதுசா எந்த ஒரு கரப்ஷன் இல்லாம எந்த ஒரு கரையும் இல்லாம வர்ற ஒருவர் முதல்ல நம்ம வரவேற்க கத்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் தப்பு செய்யறாரா, இதே இடத்துல உட்காந்து நானும் கேள்வி கேட்பேன். நானும் நாளைக்கு கேள்வி கேட்பேன். விஜய் அவர்கள் நீங்க பண்றது தப்புன்னு நானும் சொல்லுவேன். அதுதான் ஒரு ஊடகத்தை அறமை ஒழிய இப்படி நமக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னு இப்ப உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பேசி சும்மா மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறது அறம் சார்ந்த செயல் கிடையாது. அது உண்மையான பத்திரிகை தர்மமும் கிடையாது.